என்னோட டியூட்டி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் பஸ்ஸை நிறுத்திட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். பஸ்ஸை பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக ஒரு இடத்துல நிறுத்துவேன். ஸோ அங்கே தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரைட் சைடில் ஒரு மண் ரோடு வரும். ஸோ அதுக்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ பார்த்தீங்களா வண்டியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, இந்த ரோடு தாங்க. உள்ளே வர்ற வழில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழி ஒன்று இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு, யாருமே சரி பண்ணுற மாதிரி தெரில. நானும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், அப்படியே கிடக்குதுங்க. அடுத்து அந்த குழி பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாகி அந்த ரோடையே ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடும். அதுக்கப்புறம் ரோட்டில் எவனுமே வண்டி ஓட்ட முடியாது நிம்மதியாக. அந்த அளவுக்கு போனதுக்கப்புறம் தான் ரோடு போடுவானுங்க. அந்த குழி சின்னதாக இருக்கும் போதே போட்டு அடைக்கலான்றதெல்லாம் எவனுக்கு தோணவே மாட்டேங்குது. சரி 2 நாள் பார்ப்போம், எவனும் அதை அடைக்கலான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே இறங்கிட வேண்டியது தான். அடே இது பஸ் ஸ்டாண்டே கிடையாதுடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் இத்தனை பஸ் லைன் கட்டி நிற்கிது, இவனை யூட்டன் போட்டு போயிட்டு இருக்கான். யோ வண்டியை பார்க் பண்ணுறதா இருந்தால் பார்க் பண்ண வேண்டிய இடம்டா அது, ஏன்டா இப்படி பண்ணுற? இன்னும் டக்குன்னு மறைஞ்சிட்டான். அடே என்ன மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவனுங்க என்ன நம்மளோட பெரிய வித்தக்காரனா இருப்பானுங்க போக்குதே. இருங்கடா எல்லாத்தையும் நானும் கற்றுக்கிட்டு வரேன். ஒரு நிமிஷம், இங்கே என்ன இவ்வளோ வண்டிங்க இருக்குது? ஒருவேளை இங்கேயும் பார்க் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்களோ? ஆனால் இங்கே இருக்கிற வண்டிங்களை நிலைமையை பார்த்தா அப்படி தெரியலையே. அடே அந்த கார்காரன் எங்கடா தள்ளிட்டு போகிற? அண்ணே ஈச்சர் வண்டிக்காரனே, யோ எங்கேயா போகிற? ஆத்திரே என்னடா அது மேலே இந்த கார் கீழே விழுகுது? அடே இது கன்ஃபார்ம் பார்க்கிங் ஏரியாவில் இங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குது. மேலேருந்து வண்டிங்க பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. நான் ஒன்று தான் பார்த்தேன், இந்த கார் மட்டும்தான். மற்ற வண்டிங்களாம் எப்போ வந்து விழுந்துச்சுன்னு தெரில. மேலே அப்படி என்ன நடக்குது, என்ன பிரச்சனை எதுவுமே தெரிலையே. மேலே போய் பார்க்கலாமா? மேலே போகணும், எப்படி வழி எங்கே இருக்குன்னு தெரில. இந்த வண்டிங்கெல்லாம் எதுக்கு மேலேருந்து கீழே விழுகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணுங்க. அதுக்காக நான் இப்போ மேலே போகிறேன். மேலே போய் அது என்னன்னு பார்த்து ஸ்டாப் பண்ணணும். ஆடா பாவீங்களா, டே நீங்களாம் இன்னும் போவே இல்லையா? நீங்களாம் எப்படா வண்டி எடுத்துகிட்டு போவீங்க? நீங்களாம் போனதான்றா நான் போக முடியும். இப்படி வரிசையாக நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. நான் போக வேண்டிய ரூட்டு வேறு எங்கே இருக்குன்னு தெரில, அதை வேறு கண்டுபிடிக்கணும். இவனுங்க வேறு நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் கேப் இருக்குது, இப்படியே பூந்து அந்த பக்கம் வந்துடுவோம். ஆக்சுவலாக அந்த ஒரு காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்குது. இங்கே ஏன் காம்பவுண்ட் உடச்சி ரோடு போட்டு விட்டதுன்னு தெரில. சரி இந்த வழியாக போய் பார்ப்போம். ரோடே கிடையாதுங்க, ஆனால் ஏதோ வண்டிங்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு நான் வரும்போது. இந்த ரோடாக இருக்கலான்ற ஒரு கெஸ்ஸிங்கில் தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வழியாக போய்கிட்டு இருக்கேன். இது ஒரு முட்டுச்சந்தா கூட இருக்கலாம், பார்ப்போம். கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா தான் அங்கே ரோடு இருக்கா இல்லையா என்னன்னே தெரியும். கேஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு தெரியுதுங்க. இங்கே வண்டிங்களாக கூட நின்றுட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க இதே ரோடு தான். ஏன்னா இங்கே தான் வளைஞ்சு அப்படியே மேலே போய்கிட்டு இருக்குது. வண்டிங்கெல்லாம் கீழே நிறைய வந்துட்டு இருக்குது, ஆனால் மேலே எந்த வண்டியும் போகிற மாதிரி தெரிலிங்க. ஏதோ ஒரு ஹிட்டன் ஸ்பாட் மாதிரி தெரியுது. இது வரைக்கும் இந்த ரோட்டில் நான் போனதே கிடையாது. போய் பார்த்தா தான் தெரியும் மேலே என்ன நடக்குது அப்படின்றத. இந்த வழியாக போனால் தான் நம்ம கண்டுபிடிக்கவும் முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போகணும். நான் பார்த்தீங்கன்னா டியூட்டி டைம் முடிஞ்சு வீட்டுக்கு போக வேண்டியவன். பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை முடிச்சுட்டு நான் எப்போ வீட்டுக்கு போப்பேன்னு தெரில. ஆஹா சரியான ஹேர் பின் பெண்டுங்க, வேறு லெவலில் இருக்குது டேர்னிங்கு. ஆமாம் நமக்கு கூட ஓகே மாதிரி தெரியுது. ஆப்போசிட்டில் வர்றவனுங்க, கார் நீங்கள் மேலே சைடில் ஏற்றிக்கிட்டு வர்ற. ஆப்போசிட்டில் வர்றவங்க எப்படிங்க இறங்கி வருவாங்க? ரொம்பவுமே மோசமாக இருக்குது அந்த இடம். நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தோம். ஃபஸ்ட்டு டேர்னிங்கே இப்படி நீ போக போக எப்படி இருக்குன்னு தெரியலையே. இங்கேன்னு ஒரு பஸ்ஸு கவுந்து கிடக்குது. அடே என்னடா பஸ்ஸை கவுத்தி போட்டிங்களா போனேன்? அங்கே பாருங்க ஒரு பஸ் இன்னொன்று கவுருது. மேலே ஏற முடியாமல் அப்படி கவுத்திட்டாங்க. ஆஹா வேற லெவலில் இருக்கும்போது ஐயோ பார்த்து போச்சுடும் அந்த லாரிக்காரன் அடிச்சிட்டுங்க. ஐயோ இந்த ரோடு நான் நினச்சி பார்த்ததை விட கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் போல இருக்குதே. பேசாமல் திரும்பி போயிடலாமா? இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இப்போ எப்படி திரும்பி போகிறது? சரி பார்ப்போம், என்னதான் நடக்குதோ நடக்கட்டும். இருநே கார்காரனே கொஞ்சம் பொறுமையாவானே. ஏனே நான் பாருங்க வண்டி எங்கே கொண்டு போயிட்டு இருக்கேன். அடே போச்சுறான். ஏனே கார்காரனே, ஏனே ஏன் வண்டி மேலே அடிச்சுக்கிட்டு இருக்க? வந்து ஆல்ரெடி மோசமான பாதைன்னு இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏயா இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் பொறுமையாக வாங்க, எனக்கு பயமாக இருக்கியா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. கொஞ்சம் மெதுவாக வா ப்ரோ. இவ்வளோ ஸ்பீடாலாம் ஓட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் ரொம்ப மோசமாயிரு ப்ரோ நிலைமை. இந்த ரோடு பார்க்கறதுக்கு தான் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் செம்ம ஹில்ஸுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்குது. சரியான ரோடுங்க. ஆனால் கீழே போகிற ரோடெல்லாம் கீழே போகிறவனுங்க பார்த்தீங்களா ஆப்போசிட்டில் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கானுங்கண்ணே. இங்கேருந்து நேராக போக வேண்டியது, அங்கே அவன் மேலேயே முட்டி மோதி அப்படியே கவுத்திட்டு வண்டியை போட்டு போயிட வேண்டியது. இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா நான் மேலே போய்கிட்டு இருக்கேன். மேலே அப்படி என்ன இருக்கும்? ஏதாவது கோயில் இருக்குமோ?
இல்லை டூரிஸ்ட் பிளேஸ் ஏதாவது இருக்குமோ, இல்லை பார்க்கு, பீச்சு, சாரி பீச்செல்லாம் இருக்காது, ஏன்னா இது ஹில்ஸ் ஆச்சு இல்லை, அதனால் கண்டிப்பாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம், இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ வண்டிங்க போயிட்டு வந்துட்டு இருக்குது, ஏதாச்சும் இருக்கலாம், பார்க்கலாம் என்னதான் இருக்குது அப்படின்றத. அப்புறம் அந்த வண்டிங்கெல்லாம் ஏன் கீழே விழுந்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு தானே கீழே இறங்க போகிறோம். ஸோ என்னன்னு தெரில, ஏதோ டிராஃபிக் போல் இருக்குது. டிராஃபிக்கா இல்லை எவனாவது வண்டியை கவுத்தி வச்சுருக்கானா? வண்டியெல்லாம் எவனும் கவுத்தலை. ஒரு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஏற முடியாமல் கஷ்டப்பட்டுருக்குது. ஆனால் இருனே ஏனே இந்த லாரிக்காரன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த டேர்னிங் திரும்பின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டாங்க. எப்படி வந்தானே தெரில. அட பாவி, என்னடா இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டு வரீங்க, கீழே இறங்குறவங்க மட்டும் கொஞ்சம் மெதுவாக வாங்கடா. என்ன அசைவே இல்லை. சரி, நம்ம இந்த கேப்பில் பூந்து போயிடுவோம். அந்த க்ரீன் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஏற முடியாமல் கஷ்டப்பட்டுருக்குது. அந்த டேர்னிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்குங்க, அதனால தான் ஏற்ற முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ எதுவும் பண்ண வேண்டாம், அவங்க அப்படியே இருக்கட்டும். நம்ம ஏதாவது பண்ண போய் அவனுங்க எங்கேயா கவுந்துட போகிறானுங்க. நம்ம அப்படியே அந்த கேப்பில் போயிடுவோம். பார்த்தீங்களா, இந்த பக்கம் மேலே தாங்க ஏற்றி வந்தாகணும். அந்த இந்த ரோட்டு பக்கம் வரவே முடியாது, அந்தளவுக்கு டேர்னிங் ரொம்ப மேடாக இருக்குது. ஸோ அதனால் அப்படி கொஞ்சம் சைடு வந்தால் தான் வர முடியும், இல்லைன்னா அந்த பஸ்ஸு நின்றுச்சு பார்த்தீங்களா, அப்படியே நிற்க வேண்டியது தான். கைஸ், நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டேர்னிங்கும் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சேலஞ்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த ஹில்ஸில் டோட்டலாக எவ்வளோ ஹேர்பின் பென்ஸ் இருக்குது அப்படின்றத யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்களோட அந்த டோட்டல் கவுண்ட்டை கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் கிராஸ் பண்ணி வந்த எனக்கே தெரிலிங்க எவ்வளோ பெண்டை தாண்டி வந்தேன்னு. நான் பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்போ தான் இந்த ஹில்ஸோட டாப்புக்கு போகிறேன்னு தெரிலிங்க. டாப்புக்கு போய் அங்கே என்ன நடக்குதுன்னு டாப் டு பாட்டம் நான் தெரிஞ்சுக்கிறேன். நானும் பார்த்துட்டேன், எல்லா டேர்னிங்லையும் வண்டி நிற்குதுங்க, ஒரு டேர்னிங்கில் கூட வண்டி இல்லாமல் இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனையில் வண்டி அப்படி நின்றுட்டு இருக்குது பாருங்கள். இங்கே கூட பார்த்தீங்கன்னா 2, ஒரு பஸ் ஒன்று நிற்குது, ஒரு லாரி ஒன்று நிற்குது. யோயோ என்னையா வர்றீங்களா இல்லையா? ஏன்னா நான் கீழே இறங்கட்டா? எங்க அவன் வருவான்னு நினைக்கிறேங்க. வா 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 மேலே ஏறு, வா வா முடியும் வாத்தல வா வா வா, அப்படிதான் வந்துரு முடியும், அவ்வளோதாங்க. அந்த லாரிக்காரர் இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா தலைவன் மேலே ஏறாமல் அப்படி நின்றுருந்துருக்காப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பீடாக போகிறாரு. யோ ஏன் அப்படி பண்ணுறீங்க? அங்கங்கே நிறுத்தி வச்சுக்கிறீங்க, போகவும் விட மாட்டேங்கிறீங்க, வரவும் விட மாட்டேங்கிறீங்க. எப்படி தான் அந்த ஹில்ஸில் நான் வண்டி ஓட்ட போகிறேன்னு தெரில. இன்னும் எத்தனை ஹேர்பின்ஸ் பண்ணிருக்குன்னு தெரில. எங்கே போய் முடியுதோ நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன். கோயில் இருக்குது, குளம் இருக்குன்ட்டு நான் பாட்டுக்கு என்னத்தை தேடி போயிட்டு இருக்கேன்னு தெரியலையே. இதுக்கு மேலே என்னால் முடியாதுங்க. இங்கே சைடில் குச்சி ஷார்ட்கட்டில் கீழே போயிடலான்னு நினைக்கிறேன். ஐயோ டே, நிஜமாவே ஷார்ட்கட்டு தான்டா. ஐயோ போச்சுடா சாமி. ஆத்தி, என்ன பஸ் இந்த அளவுக்கு பல்ட்டி அடிக்குது அடே. அப்போ இதனால தான் மேலேருந்து வண்டிங்கெல்லாம் கீழே வந்து விழுந்துக்கிட்டு இருக்குதா? அப்போ மேலே குளம் இருக்குது, கோயில் இருக்குது, பீச் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அது எல்லாமே பொய்யா? அடே என்னடா என்னை ஏமாத்திட்டீங்களாடா? இங்கே பாருங்க 2 வண்டி. வாங்கடா, உங்களை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன மாதிரியே எல்லாருமே ஏமாந்துருக்காங்க. இங்கே கீழே பார்த்துட்டு மேலே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு மேலே போயிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இப்படி விழுந்துங்க பாருங்க என்ன பல்ட் அடிச்சு வரான்னு. ஆனால் இவங்கெல்லாம் விட நான் பல்ட் அடிச்சு முன்னாடி வந்திருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே தாங்க கெத்து. நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸுக்கு வந்திருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஒரு வண்டி கூட கீழே விழக்கூடாது, அதனால இங்கேயே எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த போகிறேன். இனிமே என்னை தாண்டி எவனும் போக முடியாது. இந்த மாதிரி பொது சேவைக்காக கூடிய சீக்கிரத்தில் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து அவார்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அது என்ன அவார்டுன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ வாங்கடா பார்க்கலாம். இன்னும் சொன்னது வந்துட்டான். யோ லாரிக்காரே, அங்கேயே நெல்லு பேசாமா சரியா? கீழே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நீ போகவே மாட்ட. யோ வண்டியை பிரேக் போட்டு நிறுத்தி தொலையா. ஏன் என் பஸ்ஸையும் சேர்த்து தள்ளிட்டு போகிற? அடே கீழே விழுந்து படாரத்தில் பட்டுற போகிறா. அடே ஏன்டா தள்ளிட்டு போகிறா? ஐயோ பஸ்ஸை தள்ளிடுவோம் போகிறது கீழே. என்னையும் சேர்த்து உங்களை காப்பாற்றுறதுக்கு தான்டா நான் வந்தேன். இப்போ என்னையே யாராவது காப்பாற்றணும் போலக்குதே. அடே சொன்னா கேள்றா, கீழே பள்ளத்தாக்குடா. ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிறீங்க? இவன் சொன்னா கேட்க மாட்டான் போலக்குதுங்க. ஐயோ என் பஸ்ஸு போயிட்டு இருக்குதே. டே சொன்னா கேள்றா. ஐயோ எட்ஜு கொண்டு வந்துட்டாங்க. எங்கள் ரோட்டு மேலே நிறுத்தியிருந்தேன். ஐயோ போச்சுடா. இவன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சே ஆகணும். இவன் சரியில்லை, நீ எப்படியா போய் தொலைடே. உங்களை காப்பாற்றுறதுக்கு நான் இந்த மலையேறி மறுபடியும் வந்தேன் படுறா. என்ன சொல்லணும், விட்டா என்னையும் சேர்த்து தள்ளிடுவாங்க போகுது. பாருங்க தலை தொங்கிருச்சு இப்பயே. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏன்னா பஸ்ஸுக்காரனே சொன்னா நீ கேட்க மாட்டியா? ஏனே அவன் பின்னாடி வந்து லைனில் நிற்கிற? உங்களெல்லாம் அந்த கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுடா.
நீ இப்படியே தொங்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் கீழே போயிடலாம். போ கிளம்பு, அவ்வளோதான். அங்கே தானே போய் பார்க்கணும்னு சொன்னேன். பாரு என்ன இருக்குன்னு பாரு, நல்லா தெரியுது என்னன்னு. வந்துட்டாங்க. இப்போ நான் எப்படியா தப்பிக்கணுமே? ஐயோ வீடு கீழே இறங்கிருச்சு. ஐயோ என்ன வண்டி கீழே போயிட்டு இருக்குது. அடே எவனை காப்பாத்துக்கிறாடே, கயிறு எதுவும் முழுகிறாடே. ஐயோ போச்சுடா. நல்லா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேங்க. ஐயோ வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. உங்களை காப்பாற்ற வந்ததுக்கு எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்டே. என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் நானே? ஒன்று கீழே விழுகணும், இல்லைன்னா மேலேயாவது போகணும். இப்படி ரெண்டும் இல்லாமல் நடுவில் தொங்கிட்டு இருக்கேன். இவனுங்களை காப்பாற்றுறதுக்கு நான் அங்கேருந்து ரிஸ்க் எடுத்து வந்தேன் பாருங்க. இப்போ நம்ம சோழியை முடிச்சு விட்டாங்க. அடே அந்த ஹெலிகாப்டருக்காச்சும் கால் பண்ணி துண்டா தூக்கிட்டு போக சொல்லுங்கடா. அதுவும் பண்ண மாட்டீங்களா? சூப்பர்ரா. கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.